ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து சின்னதாக ஒரு மோட்டிவேஷ்னல் திருக்குறள் பார்த்துட்டு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். திருக்குறள்: குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தட்டு தான் முந்துரும். இதனுடைய பொருள்: நான் என் குடியை உயர்த்துவேன் என்று மன உறுதியுடன் உழைக்கும் ஒருவனுக்கு விதி தன் ஆடையை இறுக கட்டி கொண்டு முன்வந்து உதவி செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இன எழுத்து, வினா எழுத்து, சுட்டு எழுத்து, இதுலேருந்து முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இன எழுத்து பார்க்கலாம். ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள். இன எழுத்துக்கள் எதை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளன? ஒலி மற்றும் பிறப்பிடம். மெல்லின எழுத்துக்கள் எத்தனை? மெல்லின எழுத்துக்கள் 6. மெல்லின எழுத்து இதில் எது அப்படின்னா இக்கு, இஞ்சு, இட்டு, இப்பு. இதில் இஞ்சு அப்படிங்கிறது மெல்லின எழுத்து. மெல்லின எழுத்துக்களின் தொகுப்பு எது? இங்கு, இஞ்சு, இன், இந்து, இம்மு, இன்னு. மெய் எழுத்துக்களுடன் சேர்ந்து வரும் இன எழுத்துக்கள் எவை? இன எழுத்துக்கள். ஜா என்ற எழுத்துக்கு இணையான இன எழுத்து எது? இஞ்சு. லா என்ற எழுத்துக்கு இணையான இன எழுத்து எது? இன். லா என்ற எழுத்துக்கு இணையான இன எழுத்து எது? இந்து. லா என்ற எழுத்துக்கு இணையான இன எழுத்து எது? இன். தமிழில் ஆயுத எழுத்துக்கு இன எழுத்து உள்ளதா? ஆயுத எழுத்துக்கு தமிழில் இன எழுத்து இல்லை. இன எழுத்துக்கள் எதில் ஒற்றுமை கொண்டவை? ஒலி மற்றும் பிறப்பிடத்தில் இன எழுத்துக்கள் ஒற்றுமை கொண்டவை. மண்டபம் என்ற சொல்லில் உள்ள மெல்லின எழுத்து எது? இம்மு. இம்மு தான் என்ன அப்படின்னா மெல்லின எழுத்து. சந்தனம் என்ற சொல்லில் உள்ள மெல்லின எழுத்து எது? இந்து. சந்தனம் அப்படிங்கிற சொல்லில் இந்து அப்படிங்கிறத மெல்லின எழுத்து. ஒளல் என்ற சொல்லில் லா என்பதற்கு இணையான இன எழுத்து எது? இன்னு. 3 சுழி இன். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ-ஷாப்பிங் மொபைல் ஆப். இந்த ஆப் மூலிமா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா க்ராசரி ஐட்டம்ஸும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டாகவும் டோர் டெலிவரி நம்மளுக்கு கிடைக்கும். இதில் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸும் இருக்குது. மற்ற ஆப்பை காட்டிலும் இந்த ஆப்பில் ப்ரைஸ் கம்மியாகவே நம்மளுக்கு கிடைக்கும். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி பயன்பெறுங்க. சுட்டெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சுட்டெழுத்துக்கள் 3 வகைப்படும். அண்மை சுட்டு எந்த எழுத்தால் தொடங்கும்? அண்மை சுட்டு இ அப்படிங்கிற எழுத்தால் தொடங்கும். சேய்மை சுட்டு எந்த எழுத்தால் தொடங்கும்? சேய்மை சுட்டு ஆ அப்படிங்கிற எழுத்தால் தொடங்கும். இவன் என்பது எந்த சுட்டு அப்படின்னா அண்மை சுட்டு. அவன் என்பது எந்த சுட்டு? சேய்மை சுட்டு. அந்த, இந்த என்பவை எந்த வகை? புறச்சுட்டு வகை. இவன், இது, இவர் என்பவை எந்த வகை? அகச்சுட்டு. சுட்டெழுத்துக்களில் உ இன்று வழக்கில் இல்லை. சரியா? ஊ அப்படிங்கிற எழுத்து இப்போ நடைமுறையில் கிடையாது. அது சரி. வினா எழுத்துக்கள் எதற்கு பயன்படுகின்றன அப்படின்னா வினா அப்படிங்கிறது கேள்வி கேட்கறதுக்கு பயன்படுது. வினா எழுத்துக்கள் எத்தனை? வினா எழுத்துக்கள் 6. வினா எழுத்து எது அப்படின்னா ஏ. யார் என்ற சொல்லில் வரும் வினா எழுத்து எது அப்படின்னா யா. எது என்பது எந்த வகை? வினா எழுத்து. எது அப்படிங்கிறது வினா எழுத்து. ஆ வினா எழுத்து பொதுவாக எங்கு வரும்? ஆ அப்படிங்கிறது
எங்கே வரும் அப்படின்னா கொஸ்டின், அதாவது வினா கேட்கக்கூடிய இடத்துல வந்து இறுதியில் வந்து வரும். இறுதியில். ஏன் என்ற சொல்லில் உள்ள வினா எழுத்து எது? ஏன் அப்படிங்கிற சொல்லில் வந்து வினா எழுத்து ஏ. எங்கு என்ற சொல்லில் உள்ள வினா எழுத்து ஏ. அவன் என்பது எந்த சுட்டு அப்படின்னா, அவன் அப்படிங்கிறது சேய்மை சுட்டு, அதாவது தூரமாக இருக்கிறவங்கள சொல்லக்கூடியது சேய்மை சுட்டு. இவர் அப்படிங்கிறது அண்மை சுட்டு, அருகில் இருக்கிறவங்கள அண்மை சுட்டு. அது என்பது எந்த வகை அப்படின்னா சேய்மை சுட்டு. எப்போது என்ற சொல்லில் வரும் வினா எப்போது என்ற சொல்லில் வரும் வினா எழுத்து எது அப்படின்னா ஏ. எப்போது. அதில் கொஸ்டின் என்ன வினா எழுத்து வருது அப்படின்னா ஏ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.